ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்க முடியும். பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தவராய் காணப்பட்டார். அவருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்ததான பலன் எத்தனை? 100 மடங்கு. விதை விதைக்கும் போது அநேகர் சொல்லியிருப்பார்கள், இவன் முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறான், பைத்தியக்காரத்தனமான காரியத்தை செய்கிறான், இவனுக்கு ஒன்றும் நிறைவாய் வரப்போவது கிடையாது, தேசமே பஞ்சத்திலே இருக்கிறது, எல்லோரும் அவனை வெட்கப்படுத்தியிருப்பார்கள், அவமானப்படுத்தியிருப்பார்கள், அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு 100 மடங்கு. எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில நடக்காது, முடியாது, எதுவும் சாத்தியமில்லை என்கிறதான சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய லட்சைக்கு பதிலாக, உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக நான் 2 பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும்.